வணக்கங்களே. நாடு முழுவதும் மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் குழந்தைகளுக்காக ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். இது குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய நிதியமைச்சரான திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தேசிய ஓய்வூதிய முறை வத்சலா, அதாவது என்பிஎஸ் வத்சலா என்ற ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த புதுமையான ஓய்வூதிய திட்டமானது சிறார்களுக்காக, அதாவது குழந்தைகளுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்திய ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை ஆணையத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிர்வகிக்கப்படும் இந்த புதுமையான சேமிப்பு ஓய்வூதிய திட்டமானது பல தலைமுறைகளுக்கான நிதி திட்டமிடலையும் நிதி பாதுகாப்பையும் மேம்படுத்துவதற்கான அரசின் முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கிறது. என்பிஎஸ் வத்சலா இளம் சந்தாதாரர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பை நோக்கமாக கொண்டுள்ளது மட்டுமல்லாமல் சிறு வயதிலிருந்தே சேமிப்பு கலாச்சாரத்தை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. இந்த திட்டத்தின்படி ஒரு குழந்தை பிறக்கும் போதே அந்த குழந்தையின் பெயரில் ஆண்டுக்கு 50,000 ரூபாய் செலுத்தினால் அந்த குழந்தைக்கு 18 வயதாகும்போது 25 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதே வேளையில் அந்த குழந்தை தன்னுடைய பருவ வயதை எட்டி தாமாக வருவாயை ஈட்டத் தொடங்கும் போது தாமே இந்த தொகையை செலுத்தினால் அவருடைய ஓய்வு வயதின் போது, அதாவது 60 வயதின் போது 12 கோடி ரூபாய் அந்த பெண்ணுக்கு கிடைக்கும். 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கும் ஓய்வூதிய பலன்கள் அளிக்கும் என்பிஎஸ் வத்சலா திட்டம் அவரது பொருளாதார சுதந்திரத்திற்கு வழிவகுக்கும். குறைந்தது ஆண்டுக்கு 1000 ரூபாயை செலுத்தி இந்த திட்டத்தில் நீங்கள் சேரலாம். இந்த திட்டத்தின்படி சேமிப்பு தொகைக்கு உச்சவரம்பு எதுவும் இல்லை. இந்த திட்டம் பிறந்த குழந்தைகள் முதல் 18 வயது வரையிலான அனைவருக்கும் பொருந்தும். அவர்களுக்கான சந்தா தொகையை பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் செலுத்தலாம். இந்த திட்ட கணக்குகளை வங்கிகள், அஞ்சலகங்கள் மற்றும் ஓய்வூதிய நிலையங்கள் உள்ளிட்ட அமைப்புகள் வாயிலாகவும் என்பிஎஸ் என்ற இணையதளம் வாயிலாகவும் தொடங்கலாம். பாதுகாவலரின் ஆதார், ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட், வாக்காளர் அடையாள அட்டை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட அடையாள அட்டை, தேசிய மக்கள் தொகை பதிவேடு போன்றவற்றை இருப்பிடத்திற்கான ஆதாரமாக நீங்கள் காட்டலாம். பாதுகாவலரின் வருமான வரி நிரந்தர கணக்கு எண் அல்லது படிவம் 60 படி உறுதிமொழி அளித்தும் கணக்கை நீங்கள் தொடங்கலாம். கணக்கு தொடங்கப்படும் குழந்தையின் வயது சான்றாக பிறப்புச் சான்றிதழ், பள்ளி மாற்று சான்றிதழ் போன்றவற்றையும் அடையாளமாக பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாவலர் வெளிநாடு வாழ் இந்தியராக இருந்தால் அதற்கான வங்கி ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். குழந்தையின் கல்வி, குறிப்பிட்ட வகை உடல்நல குறைபாடு, உடல் ஊனத்திற்கான சிகிச்சை போன்ற தேவைகளுக்காக முதலீடு தொடங்கியிருந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு மொத்த பங்களிப்பில் 25% திருப்பி பெற்றும் கொள்ளலாம். இது போன்று 3 முறை திருப்பி பெறவும் அனுமதிக்கப்படும். 18 வயது நிரம்பும் போது இந்த திட்டத்திலிருந்து வெளியேறிக் கொள்ளவோ அல்லது தொடர்ந்து தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் இணைவதற்கோ அனுமதியும் அளிக்கப்படும். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த புதுமையான திட்டத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த திட்டம் சூப்பராக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.